அனைவருக்கும் வணக்கம். This is Mrs. Ranjini Shankar, Artistic Director of Kanvi School of Dance, and I am also a Bharatanatyam practitioner. I have been practicing Bharatanatyam for the past 24 years. In the video, I would like to thank my guru, Dr. T.S. Parthiban, for making me who I am today. Thank you so much, sir. இந்த வீடியோவில் நிறைய கொஷின் ஆன்சர் செஷன் நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது, பொதுவான கேள்விகள் பொதுவான கேள்வியோ இல்லை பொதுவான எண்ணம் இருக்கோ அது அட்ரஸ் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இப்போ குழந்தைங்கள இப்போது நிற்க வைக்கிறோம் இல்லையா. இப்போது பரதநாட்டிய உருப்படியில் நிற்க வைக்கிறோம், ஒரு பர்ஃபார்மன்ஸில் குழந்தைங்கள நிற்க வைக்கிறோம். நிற்க வைக்கும் போது சில நேரம் என்ன ஆகுதுன்னா, சில குழந்தைங்க முன்னாடி நிற்கிறாங்க, சில குழந்தைங்க பின்னாடி நிற்கிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நிறைய நேரம் என்ன ஆகும்னா, முன்னாடி நிற்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸ் யாரும் நம்மளை எதுவும் கேட்க போகிறதில்ல. பின்னாடி நிற்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் சில நேரம் என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ என் குழந்தை பின்னாடி நிற்குதே, எப்பயுமே பின்னாடி தான் நிற்குதுன்னு ஒரு கவலை பேரண்ட்ஸ்க்கு வருது. அது ரொம்ப ஒரு பேரண்ட்டாக இருக்கும் போது ஒரு நியாயமான ஒரு வருத்தமாக கூட தான் படுது. ஆனால் நீங்கள் வருத்தப்படணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அந்த இடத்துல அந்த குழந்தை நிற்குதுங்கிறது அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய அரங்கத்தில் அந்த குழந்தை நின்று அந்த குழந்தை ஆடுது அப்படிங்கிறதே ஒரு வெற்றியாக தான் நம்ம நிச்சயம் பார்க்கணுமே தவிர்த்து, எந்த இடத்துல நிற்கிறாங்க, எந்த பொசிஷனில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நிச்சயம் பார்க்க முடியாது. இதுக்கு நான் ஸ்டோரியாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா சின்ன வயசில் இதே மாதிரி எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. நான் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ இல்லை 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதோ இதே மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ, அது ஸ்கூல் ஆனுவல் டேன்னு வச்சுப்போமே. ஸ்கூல் ஆனுவல் டே ஷோ கேஸில் நான் முன்னாடி நிற்கலை, என்னை முன்னாடி நிற்க வைக்கலை, என்னையும் இதே மாதிரி பின்னாடி தான் நிற்க வச்சுருந்தாங்க. இப்போ பின்னாடி நிற்க வைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு குழந்தையோட மனசில் என்ன இருக்கும், எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா நான் ஆனுவல் ஷோ கேஸில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஆனால் வெளியில் நான் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு குழந்தையோட மனசில் என்ன இருக்கும், நான் கிளாஸ்க்கெல்லாம் போய் கற்றுக்கிறேனே, ஆனால் என்னையே முன்னாடி நிற்க வைக்கலை, பின்னாடி தான் நிற்க வச்சுருக்காங்கன்னு ஒரு சின்ன வருத்தம். ஆனால் அது எப்பயும் போல் எங்கள் அம்மா கிட்டே போய் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை பின்னாடி தான் நிற்க வச்சுருக்காங்க, என்னை முன்னாடியே நிற்க வைக்கலை, நான் வருத்தமாக சொல்கிறேன். உண்மையான வருத்தம் இருந்தது ஒரு குழந்தையா. அப்போது எங்கள் அம்மா அது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்கே நிற்கிறோங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. முன்னாடி நின்னாலும் சரி, பின்னாடி நின்னாலும் சரி, உனக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ, அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜஸ்ட்டு அசையவே அசையாத ஒரு மரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மான், ஒரு துள்ளி ஓடுற ஒரு மானாக இருந்தாலும் சரி, ஒரு பறவையாக நம்ம இருக்கிறோம், ஒரு பறவையாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆடுறதுக்கு ஒரு பீஸாக கொடுத்துருந்தாலும் சரி, என்ன கொடுத்துருந்தாலும் சரி, உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு இப்படி தான் செய்யணுமா. இப்போ பறவை அசையாமல் பறவை இப்படி பறக்குதா, அப்போ பறவையாக உனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த பறவை எப்படி அழகாக பறக்கும் அப்படிங்கிறத யோசித்து அழகான பறவையாக நம்ம அங்கே பறந்தாலே போதும். இல்லை ஒரு அசைகிற ஒரு மரமாக மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த மரம் எப்படி ஒரு அழகாக அப்படி காற்றுல எப்படி அசைஞ்சு நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சு நம்ம நின்னாலே போதும். இல்லை 2 அடவு தான் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ அந்த 2 அடவை எவ்வளோ அழகாக பண்ணினா போதும் அப்படிங்கிறத என் அம்மா சொன்னாங்க. அப்போது சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த வார்த்தை எனக்கு மனசில் ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அன்னிலேருந்து ஒரு நாள் கூட என்னை எங்கே நிற்க வச்சாலும் நான் கவலையே பட்டதில்லை. எங்கே வேணாலும் நிற்க வைங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது, எங்கே நின்னாலும் அந்த ரோலை நான் கரெக்டாக பண்ணுவேன். அது மனசில் வாங்கின நாளிலிருந்து நான் என்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் நல்லா அழகாக காமிக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தேனோ, அது நாள்லேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பின்னாடி நிற்கவே வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வர காலகட்டத்தில், அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு நேச்சுரலாகவே முன்னாடி நிற்கிறதுக்கு வாய்ப்போ இல்லை எல்லாம் நிற்கிறதுக்கு வாய்ப்போ நம்மளுக்கு பொறுமையாக கிடச்சிது. அப்போது நம்ம எதை பற்றியும் கவலையே படக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு பேரண்ட்டுமே
முதல்ல நம்ம கவலைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கவலைப்படாம, குழந்தைய மோட்டிவேட் தான் நம்ம பண்ணணும். அப்போ நம்பளே வந்து குழந்தை முன்னாடி, "ஐயோ! பின்னாடி தான் நிக்கிறியோ?" அப்படின்ற மாதிரியா நம்ம வந்து சொல்லாம, "இல்லடா கண்ணா, கண்டிப்பா ஒரு நாள் நீ முன்னுக்கு நின்னு ஆடுவ. அதுக்கான டைம் கண்டிப்பா வரும். அதுவரைக்கும் உனக்கு என்ன குடுத்துருக்காங்களோ, உன் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ, அத கேட்டு வந்து நிச்சயம் நீ பயிற்சி பண்ணு." அப்படின்னு சொல்றது வந்து தான் சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இது ஒண்ணு. இன்னொன்னு இப்போ அதே மாதிரி வந்து ஏன் நம்பளால சில குழந்தைங்கள வந்து முன்னாடி நிக்க வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நேரம் சில குழந்தைங்க வந்து கரெக்ட்டா அது மெமரைஸ் இப்போ சொல்லிக் குடுக்குறத வந்து மெமரைஸ் பண்ணி அழகா வந்து சீக்வென்ஸா ஆடிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு தாளம் சில நேரம் நேச்சுரலா வராது. ஏன்னா, அது குழந்தைய நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. வராது. அப்ப வரல அப்படிங்கிற பட்சத்தில தான் நம்ம வந்து சரி ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு லைன்ல 2 குழந்தைங்க ஆடிரும் அப்படிங்கும்போது, பின்னுக்கு நிக்க வைக்கும்போது, அந்த குழந்தை அந்த முன்னாடி இருக்க குழந்தையாச்சும் பார்த்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஆடிடும். இப்ப பயப்படாது. சில குழந்தைங்க பயப்படலாம். முன்னுக்கு நிக்க வச்சாலே பயப்படலாம். ஐய்யயோ! அடுத்தது என்ன வரணுமோ அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் நர்வஸ் ஆயிட்டாங்கன்னா மறந்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சு தான் ஒரு ஆசிரியர் வந்து எந்த குழந்தைய முன்னாடி நிக்க வச்சா சரியா இருக்கும், எந்த குழந்தைய பின்னாடி நிக்க வச்சா அவங்க கரெக்ட்டா ஆடிடுவாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து தான் வந்து ஒரு ஆசிரியர் நிச்சயம் வந்து தீர்மானம் பண்ணி எ அந்த முடிவு வந்து எடுப்பாங்க. எந்த ஆசிரியருமே வந்து, இல்ல எப்பயுமே இந்த குழந்தை பின்னாடி தான் நிக்கணும். இல்ல இந்த குழந்தைங்க தான் முன்னாடி நிக்கணும். நிச்சயம் நினைக்க போறதில்ல. அதனால பெற்றோர்களும் ஏன் என் குழந்தைய பின்னாடி தான் நிக்க வைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நிச்சயம் குழந்தை வந்து அவ ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவங்களுக்கு என்னைக்கு ஒரு நேரம் வருதோ, அன்னைக்கு நிச்சயமா வந்து ஒரு நாள் அவங்களும் வந்து முன்னாடி நின்னு ஆடுற காலம் கண்டிப்பா வரும். வருத்தப்படாதீங்க. வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை.